நீங்கள் குடிக்கின்ற நீரை சிந்தித்து பார்த்தீர்களா? குடிக்கிற தண்ணியை யோசிச்சு பார்த்தீங்களா? அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன். வானத்திலிருந்து நீங்கள் அதை இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்கினோமா? நீ சாப்பிடுற சாப்பாடு அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மழை நீர் அதையெல்லாம் நான் தந்தேன். அதை வச்சு தான் உனக்கு சாப்பாடு. அதை நீ சிந்தித்து பார்த்தாயா? அல்லாஹ் கேட்கணும் அடுத்து, லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன். இந்த மழை நீரை உப்பு நீராக ஆக்கி விட்டால் நீங்க என்ன செய்வீங்க? மழை நீரை நிறுத்திட்டா மழையே இல்லை, பல வருஷமா மழை இல்லை, நமக்கு ஏது சாப்பாடு, ஏது விவசாயம், ஏது விளைச்சல், ஏது அரிசி, எப்படி பழங்கள் கிடைக்கும்? இன்னைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, தனக்கு இருக்கக்கூடிய அறிவை வைத்துக் கொண்டு அதில் உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அதுல பெருமிதத்தில் தெரியும். நம்ம விமானம் கண்டுபிடிச்சிட்டோம், ராக்கெட் கண்டுபிடிச்சிட்டோம், நிலாவை போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு போறோம், கோள்களை ஆராய்ச்சி செய்யறோம், இங்கிருந்து கொண்டே தொலைதூரத்தில் உள்ள மீன்களை பற்றி எல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்றோம். மனிதன் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவை கொண்டு பெருமிதப்படுறோம். இவ்வளவு செய்யக்கூடிய மனுஷனுக்கு தண்ணீரை உருவாக்க முடியுமா? மழை உருவாக்க முடியுமா? தண்ணீரை உருவாக்க முடியுமா? அதைத்தான் கேட்கலாம். மழை தண்ணீர் நான் உனக்கு தந்தால் உனக்கு சாப்பாடு, அதை நான் நிப்பாட்டிட்டா என்ன பண்ணுவேன்? அது உப்பு நீராக்கிட்டா நீ குடிக்கக்கூடிய தண்ணீர் எங்க பார்த்தாலும் உப்பு தண்ணியா இருக்கு, எப்படி குடிப்போம்? எப்படி நம்மளால நம்முடைய தாகத்தை போக்கிக் கொள்ள முடியும்? நம்முடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும்? நான் தர மழை நீரை வச்சு தான் அல்ல அந்த வசனத்தில் எதை குறிப்பிடுறாங்க? நான் தருகிற மழை நீரை வைத்து தான் நீங்க விதவிதமா சாப்பிடுறீங்க. வர்றது ஒரு நீர், ஆனா நம்ம சாப்பிடுறது பல வகையா சாப்பிடுறோம். நம்ம போட்ட விதையில அதுக்குண்டான ஆதாரம் ஏதாவது இருந்துச்சா?